குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இனிய தீபாவளி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 20/10/2025 திங்கட்கிழமை, ஐப்பசி மாதம் 3ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. புளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:02. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று மாலை 4:14 வரை, சதுர்தசி, பிறகு அமாவாசை. நட்சத்திரம் இன்று இரவு 9:26 வரை ஹஸ்தம், பின்பு சித்திரை. நாம யோகம் இன்று அதிகாலை 3:33 வரை ஐந்திரம், பின்பு வைத்திருத்தி. கரணம் இன்று அதிகாலை 3:39 வரை பத்திரை, பின்பு மாலை 4:14 வரை சகுனி, பின்பு சதுஷ்பாதம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:01 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 9:26 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு, ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கும்பராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு. தீபாவளி என்றால் தீபம் என்றால் ஒளி, வழி என்றால் வரிசை. நாம் வீட்டில் தீபங்களை வரிசையாக வைத்து வழிபாடு செய்வது தீபாவளி. வட மாநிலங்களில் இந்த நாள் லக்ஷ்மி பூஜையாக கொண்டாடுவர். இந்த நாளில் தென்மேற்கு மூலையில், நைருதி மூலை என்று சொல்லக்கூடிய குபேர மூலையில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது, வீட்டிலும் சரி உங்களுடைய வீட்டிற்கு வெளிப்புறங்களிலும் தென்மேற்கு மூலையில் தீபங்கள் வைத்து வழிபாடு செய்வது விசேஷம். அம்பாளை தீபம் ஏற்றி வழிபட செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி, நல்ல மேன்மை, உயர்வு, உத்தியோகத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, வருமானம், லாபம் அதிகரிக்கும். திங்கட்கிழமை தினம் என்பதால் அம்பிகை வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும். விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? மந்திரம் கற்க ஏற்ற நாள், நோய்க்கு மருந்துண்ண உகந்த நாள், கிணறு வெட்ட நல்ல நாள், வழக்குகளை ஆரம்பிப்பதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 5:58 முதல் 7:39 வரை மேஷ லக்னம். இரவு 7:40 முதல் 9:32 வரை ரிஷப லக்னம். 9:33 முதல் 11:38 வரை மிதுன லக்னம். 11:39 முதல் காலை 1:50 வரை கடக லக்னம். 1:51 முதல் 3:56 வரை சிம்ம லக்னம். 3:57 முதல் 5:55 வரை காலை கன்னி லக்னம். காலை 6 மணி முதல் 7:58 வரை துலாம் லக்னம். 7:59 முதல் 10:04 வரை விருச்சக லக்னம். 10:05 முதல் 12:16 வரை மதியம் தனுசு லக்னம். 12:17 முதல் 2:21 வரை மகர லக்னம். 2:22 முதல் 4:15 வரை கும்ப லக்னம். 4:16 முதல் 5:57 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்ல
அம்பிகையினுடைய அனுகிரகம் கிடைக்கும். சந்திர பகவானுடைய அருளாசியின் மூலம் மனதில் நிம்மதி, சந்தோஷம், சௌபாகியம் சித்திக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். மனநிலையில் சீரோட்டமாக அமையும். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரையிலும் இந்த ஸ்லோகத்தை காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை சுக்கிர பகவான் ஓரை, மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேலும் மயிலும் துணை. மேஷராசி அன்பர்களே, இனிய தீபாவளி பண்டிகை நல் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடும்? வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். வெளிவட்டார பழக்கங்கள் விரிவடையும். நட்புகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மனதில் உற்சாகம் பிறக்கும். நல்ல செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களை நாடி வந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி. இந்த தீபாவளி பண்டிகை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. குரு பகவானுடைய அனுகிரகம், ஆசி பரிபூரணமாக உண்டு. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவான் அதிச்சாரமாக சஞ்சாரம் செய்கிறார். எதிர்பாராத சில வாய்ப்புகளினால் திடீர் யோகம் வரப்போகிறது மேஷராசிக்காரர்களுக்கு. இதுவரை நடக்காத வேலைகள் கூட சீக்கிரமாக நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். சீக்கிரமாக சில வேலைகளை செய்து லாபத்தையும் பார்க்க போகிறீர்கள். வியாபாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கொடுக்கும். செய்யும் தொழிலை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுடைய எண்ணத்தின்படி வாழ்க்கை நிலை உயரப் போகிறது. பட்ட கஷ்டத்திற்கு பலன் உண்டு. கடன் பற்றிய பிரச்சனைகள் நீங்கும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் மேம்படலாம். பழைய பிரச்சனைகள் தீரப்போகிறது. புது யுக்தியை கையாளுவீர்கள். புதிய நுட்பங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தையும் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. திடீர் யோகத்தின் காரணமாக பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டு. வசதி வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்வீர்கள். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன வேண்டுமோ அதனை கேட்டு நிறைவேற்றி வைப்பீர்கள். உங்கள் மீதான அன்பு பாசம் அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு, கருத்துகளுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டாக்கும். அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி பயணிக்க போகிறீர்கள். உங்களுடைய தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் வரப்போகிறது. வரவுக்கு உண்டான நாள். செலவுகள் பெரும்பாலும் காணப்படாது. கை மீறிய செலவுகள் இருக்காது. எதையும் சிக்கனமாக நேர்த்தியாக முடிப்பீர்கள். வியாபாரம் சார்ந்து திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடும். பகை விலகும் நாள். இந்த நாள் உங்களுடைய எண்ணத்தின்படி வேலை வியாபாரங்கள் திருப்திகரமாக நடக்கும். வேலை விஷயங்களில் இருக்கக்கூடிய சில தோய்வுகள் அகலம். தள்ளிப்போன வாய்ப்புகள் மீண்டும் உங்களை நாடி வரலாம். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கை நிலை மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடப்போகிறது. மென்மேலும் பல வளர்ச்சிக்குரிய நாளாக அமையும். உடல்நலம், மனநலம் எல்லாமே சீராகும். உங்களுக்கு கிடைக்காத சில வேலைகள் மீண்டும் கிடைக்கலாம். வருமான உயர்வு, வியாபாரத்தில் அபிவிருத்தி, தொழில்நுட்பங்களில் வளர்ச்சி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். தோற்றப்பொலிவில் நல்லதொரு அழகு இருக்கும். எதை செய்தாலும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசி தீர்ப்பீர்கள். மனம் விட்டு பேசுவதனால் உங்களுக்கு ஒரு சில வழிமுறைகள் கிடைக்கும். ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான், அதோடு 2ஆம் பாவாதிபதி மற்றும் களத்திர ஸ்தானாதிபதி சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். உங்களுடைய வேலைகள் எல்லாமே செய்யக்கூடிய விஷயங்கள், அதற்கு ஈடாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் மென்மேலும் பெரிய அளவில் இருக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும்.
ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் பிறக்கும், நலம் நிறைந்த நாளாகும், வட்டாரத்தில் பழக்கங்கள் அதிகரிக்கும், புதிய நட்புகளுடைய ஆதரவு கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும், திடீர் யோகம் உண்டாக்கும், புதிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும், நல்ல விஷயங்களில் நாட்டங்கள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாக்கும், பகை விலகும் நாள். வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும், தள்ளிப்போன பொருளாதார பிரச்சனைகள் தீர்ந்து மீண்டும் ரிப்பீட் தள்ளிப்போன வேலை வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் பிறக்கும், நல் வாய்ப்புகள் வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, இனிய தீபாவளி பண்டிகை நல் வாழ்த்துக்கள். தீபாவளி திருநாள் உங்கள் வாழ்வில் தித்திக்கும் மகிழ்ச்சியை அதிகரிக்கட்டும். வாழ்வில் எல்லா நலனும் வளமும் பெற்று வாழ்க வாழ்க வளமுடன் என்று உங்களுக்கான வாழ்த்துக்களை நம்முடைய சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும் நாள். மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு நல்ல வழி கிடைக்கும், படிக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு, புதிய சிந்தனைகள் மேம்படும், அடுத்தடுத்த கட்ட முயற்சிகள் கைகூடி வரும். குறிக்கோள்களோடு உங்களுடைய செயல்கள் அமைய போகிறது. யாருக்கும் தோன்றாத யோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். பிறருடைய ஆலோசனைகளும் நல்ல கருத்துக்களும் மனதில் நிம்மதியையும் மனம் நிறைந்த சந்தோஷத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் எட்ட முடியாத உயரத்தை எட்டப் போகிறீர்கள் ரிஷபராசி அன்பர்களே. லாபாதிபதி குரு பகவான் மற்றும் அஷ்டமாதிபதியானவர் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில். எதையும் சிக்கனமாக செயல்படுத்த நினைப்பீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். குரு பகவான் உச்சம் பெற்று இருப்பதால் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக திருப்திகரமாக அமையும். நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதில் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்பது நல்லது. நேரம் கிடைக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வரலாம். தீபாவளி பண்டிகை நாட்களாக இருப்பதால் நால்வர் பெருமக்களுக்கு புத்தாடை அணிவித்து அவர்களுக்கு பூஜைகள் முறையாக செய்தாலே எல்லாம் வல்ல ஈசன் பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும். நண்பர்களால் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் உங்களுக்கு களை கட்டும். போதுமான அளவுக்கு வாடிக்கையாளர்களை காட்டிலும் அதிகப்படியான பழைய வாடிக்கையாளர்களும் உங்களை நாடி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அலுவலகத்தில் சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டும். மற்றவர்களுடைய கருத்துக்கு நீங்கள் எந்த ஒரு பதிலும் சொல்ல வேண்டாம். அலுவலக காரியங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படலாம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் 3ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவானோடு சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். வீட்டில் மகாலட்சுமி தேவிக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடுவது, சிறப்பு பூஜைகள் செய்வது, வீட்டில் தென்மேற்கு மூலையில் தீபங்கள் ஏற்றி வைப்பது மிகவும் நல்லது. இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலம் ஏற்பட, சில பிரச்சனைகள் தீர, பசுவிற்கு பழங்கள், பச்சை காய்கறிகள் தானமாக கொடுக்கலாம். அதிலும் குறிப்பாக மஞ்சள், கல்யாண பூசணிக்காய் என்பவர்கள் அதனை தானமாக கொடுப்பது விசேஷம். ரிஷபராசி என்பர்கள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாகத்தான் அமைகிறது. 6ஆம் வீட்டில் சூரிய பகவான், அவர் உங்களுக்கு சுகஸ்தானத்தின் அதிபதி. அவரே உங்களுக்கு வேலை என்கிற ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அலுவலக வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அதிகரிக்க கூடுமான வரையில் எல்லோரையும் அனுசரித்து செல்வது நல்லது. ராசினுடைய அமைப்பு படி அதிர்ஷ்ட திசை என்று பார்க்கும் பொழுது வடகிழக்கு. அதிர்ஷ்டகரமான எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லட்சியங்கள் பிறக்கும், குறிக்கோள்கள் அதிகரிக்கும், எண்ணிய வேலைகளை திருப்திகரமாக முடித்து காட்டுவீர்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். நட்புகள் மூலமாக நலம் நிறைந்த நாளாகும். வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். மகிழ்ச்சிகரமான நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. குடும்ப நபர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். மகிழ்ச்சி பிறக்கும் நாள். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்கும். எதை செய்தாலும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செய்வதே நல்லது. வெற்றிகள் நிறைந்த நாளாகும். ஆரோக்கியம் திடகாத்திரமாக இருக்க தியானம், யோகாசனங்கள் செய்வது, சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொள்வது விசேஷம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
மிதுன ராசி அன்பர்களே, இனிய தீபாவளி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்? மாணவர்களுக்கு எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். எதை படிக்க வேண்டும் என்பதை புரிந்து படிப்பீர்கள். உற்சாகம் அதிகரிக்கும் நாள். மேற்கல்வி தொடர்வதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். விரும்பிய விஷயங்களை எண்ணி முடிப்பீர்கள். நீண்ட காலமாக தள்ளிப்போன காரியங்கள் இந்த நாள் உங்கள் கைக்கு வரப்போகிறது. தொட்ட காரியங்கள் துலங்கும். துணிவோடு செயல்படுவீர்கள். தைரியம் அதிகரிக்கும். வலிமை உள்ளவர்களாக உங்களுடைய செயல்கள் அமைய போகிறது. உங்கள் குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும் நாள். பெற்றோர்களுடைய ஆசி பெறுவீர்கள். தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடும். உங்களோடு இருக்கக்கூடிய மற்ற நெருக்கமான நண்பர்களிடம் நல்ல செய்திகள் வரலாம். கூட்டு முயற்சிகள் உங்களுக்கு கூடுமான வரையில் நன்மையை மட்டுமே பெற்றுத்தரும். சுப காரியங்கள் கைகூடி வரும். சில நன்மைகள் உங்களை நாடி வரக்கூடும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. 2ஆம் வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம். 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் புதன் பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. வேலைக்காக வெளியூர் செல்பவர்களுக்கு சில நன்மைகள் பிறக்கும். சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நல்ல விதமாக நடக்கும். எந்த ஒரு காரியத்தை மிக சாதுரியமாக முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எண்ணத்தில் தெளிவு இருப்பதால் உடலில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சுறுசுறுப்பு நிறைந்த நாளாகும். ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். ஒரு சில நன்மைகள் எதிர்பார்த்தபடி நடக்கப் போகிறது. எண்ணிய காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும் நாள். சீக்கிரமாக நடக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியை தரப்போகிறது. எண்ணத்தில் தெளிவும், குடும்பத்தில் சீரான ஒரு சூழ்நிலைகள், பொருளாதாரத்தில் ஏற்றம், வளர்ச்சி, மன நிறைவு அமையக்கூடும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும் நாள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடோடு இருப்பீர்கள். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதால் மிகுந்த சந்தோஷம், உற்சாகம் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் மேன்மை பெறும். வருமான உயர்வு ஏற்படும். மகாலட்சுமி கடாட்சம் சித்திக்கும் நாள். தென்மேற்கு மூலையில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. அந்த தென்மேற்கு என்பது குபேர மூலை. குபேர மூலை தான் நைருதி மூலை என்பார்கள். அந்த மூலையில் மாலை நேரத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுவது விசேஷம். தீபாவளிக்கு முன்னதாக வரக்கூடிய நாள் யம தீபம் ஏற்றுவது வழக்கம். எந்த விதமான ஆபத்துகளோ விபத்துகளோ ஏற்படாமல் இருக்க உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் யம தர்மராஜனுடைய அனுகிரகம் ஆசி உண்டாக தீபங்கள் வைத்து வழிபடலாம். அது தெற்கு நோக்கி வைத்து வழிபட வேண்டும். தீபாவளிக்கு முன்னதாக வரக்கூடிய சதுர்தசி நாளில். இந்த நாள் பெரும்பாலும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்ல விதமாகவே நடக்கும். நன்மையே உண்டாக்கும். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் உண்டாக்கும் நாள். எதிர்பார்த்தபடி வேலைகள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். எண்ணத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும். வேலையில் திருப்திகரமான சூழ்நிலைகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள். எண்ணிய காரியங்கள் திறமையாக நடக்கும். தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். ராகு பகவானுடைய அருளாசி கிடைக்க ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. அம்பிகை அம்பாள் வழிபாடு சிறந்தது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகள் ஏற்படும். எண்ணத்தில் தெளிவுகள் உண்டாக்கும். அம்பிகை வழிபாடு மற்றும் 4 பெருமக்களுடைய வழிபாடு உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாக அமைத்து கொடுக்கும். கையில் பணப்புழக்கம் ஏற்படும். வியாபாரம் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். சீரான போக்கு உண்டு. எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, இனிய தீபாவளி பண்டிகை திருநாள் நல் வாழ்த்துக்கள். தீபாவளி திருநாள் உங்களுக்கு தித்திக்கும் தீபாவளியாக மகிழ்ச்சிகரமான ஒளி பொருந்திய நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். உங்களுக்கான ராசி பலன்கள் இன்று. குரு பகவான் உங்களுக்கு உச்சஸ்தானத்தில் உங்கள் ராசியில் தான் சஞ்சாரம் செய்வார். அதிலும் இப்பொழுது அதிச்சாரமாக சஞ்சாரம் செய்கிறார். வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான். விலகி இருந்தவர்கள் உங்களை நாடி வரலாம். உங்களுடைய உறவுகளை வேண்டாம் என்று சென்றவர்கள் கூட திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் சுபகாரியம், சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும். எல்லாவற்றையுமே மிகச் சரியாக திட்டமிட்டு செய்வீர்கள். பெரியவர்களுடைய நல்லாசி உண்டு. பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக சில முக்கிய முயற்சிகள் கைகூடி வரும். வேலை, வியாபாரம் வாய்ப்புகள் எல்லாமே தவறிப்போன விஷயங்கள் மீண்டும் கிடைக்கலாம். பெரும்பாலும் நலம் நிறைந்த நாளாகும்.
உத்தியோகத்திற்கு ஏற்ப உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் இறக்கம் உயர்வு உண்டாக்கும். பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலம். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வியாபாரம் அனுகூலமாக நடப்பதாலும் வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிப்பதாலும் வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். லாபம் மென்மேலும் அதிகரிக்கும். சொந்த வீடு மனை நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வங்கி கணக்கை அதிகரிக்க நினைப்பீர்கள். சேமிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்தியையும் நல்ல சந்தோஷத்தையும் ஒரு சில விஷயங்களுக்கு முதலீடு காக்க சேர்த்து வைப்பீர்கள். புதிய வீடு வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். வியாபாரத்தை மிக சூக்ஷமமாக நடத்துவீர்கள். தொழில் முன்னேற்றத்திற்கான சில முக்கிய நிலவரங்களை அறிந்து ஆராய்வீர்கள். உத்தியோக உயர்வின் காரணமாக உங்களுக்கு வருமான உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். அது மட்டுமல்ல, மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு அதிகரிக்கும். புதிய விஷயங்களை நாடி செல்வீர்கள். தேடல்கள் உண்டாக்கும். பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு கடுமையான முயற்சிகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். யாரிடத்தில் எதை பேசினால் வேலை நடக்கும் என்கிற சூக்ஷமத்தை உணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். பெற்றோர்களிடத்தில் கனிவாக அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பது நல்லது. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். 6ஆம் இடம் அதிபதியான குரு பகவான் தான் உங்கள் ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இப்பொழுது அதிச்சாரமாக சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே கடகராசி அன்பர்கள், வெளியே செல்பவர்களுக்கு லாபத்தோடு மீண்டும் வீட்டிற்கு வருவீர்கள். சுய முன்னேற்றத்திற்கான வழிமுறைகள் பிறக்கும். கடந்த கால பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டாம். பழைய நினைவுகளை களைந்து புதிய விஷயங்களை முன்னெடுத்து செல்லுங்கள். தெரியாத நபர்களுக்கு சில உதவிகள், தான தர்மங்கள் செய்வது நல்லது. வருமானத்திற்குண்டானபடி செலவுகள் இருக்கும். செலவுக்கு ஏற்றபடி வரவுகள் அதிகரிக்கும் நாள். எண்ணிய காரியங்கள் சந்தோஷமாகவே நடக்கும். சகோதரர்கள் வழியில் ஆதரவு ஏற்படும். தெய்வ அனுகூலம் உண்டு. தெய்வ காரியங்களில் ஈடுபாடு பிறக்கும். போட்டிகள் இருக்கும். இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய பக்குவம் இயல்பாகவே உங்களுக்கு உண்டு. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையக்கூடும். தெய்வ அனுகிரகம் உண்டு. எடுத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் நிச்சயம் பிறக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைப்பீர்கள். சில நேரம் தடுமாற்றங்கள் வரலாம். சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். சில முன்னேற்றங்கள் பிறக்கும் நாள். தெய்வ அனுகூலம் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இனிய தீபாவளி திருநாள் நல் வாழ்த்துக்கள். தித்திக்கும் தீபாவளி உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி எட்டட்டும். தீபாவளி திருநாள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும். தெய்வ அனுகிரகம் சித்திக்கட்டும். இந்த நாள் ராசிப்படி பார்க்கும் பொழுது குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ராசியில் கேத்து பகவான் சஞ்சாரம். களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். அதிலும் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில். உறவுகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும். கூடுமான வரையில் செலவுகளை குறைத்துக் கொள்வது, சிக்கனமாக இருப்பது நல்லது. 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவானோடு உங்களுடைய ராசியின் 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 10க்கும் 3க்கும் உடையவர் சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில். பணம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கலை பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கலாம். கலைத்துறைகளில் பயணிப்பவர்களுக்கு எண்ணங்கள் மீண்டும் உங்களுடைய வேலையில் நல்ல வருமானத்தை பெறும் வழியில் தான் அதிகமாக இருக்கும். தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வாகன பயணங்களில் நிதானமாக இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களை கையாளும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். எதையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். வெளியிடங்களில் செல்பவர்கள் திட்டமிட்டு செல்லுதல் நல்லது. 4ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான், அதே போல 9ஆம் பாவாதிபதி பாக்கியஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில். புதன் பகவான் செவ்வாய் பகவானோடு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஒரு சில விஷயங்கள் வேக தடையாக இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கு என்று இருங்கள். தடை தாமதங்கள் நீங்கி முன்னேற நினைப்பீர்கள். வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். நண்பர்களுடைய ஆதரவு மிகுதியாக இருக்கும். வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்போடு செயல்பட முடியும். தைரியமாக இருப்பீர்கள். புதிய விஷயங்களில் நாட்டங்கள் உண்டு.
இழந்த சொத்தை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களினால் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வழக்கில் சாதகமான தீர்ப்புகள் வரும் நாள். வியாபாரத்தில் திறமைகள் வெளிப்படும், மேன்மைகள் நிறைந்த நாள். எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு திருப்தியை தரும். எண்ணிய காரியங்கள் திட்டமிட்டபடி முடிப்பீர்கள். வருமான உயர்வு, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒரு வேலையை கவனித்துக் கொண்டு மற்றொரு காரியத்திலும் உங்களுடைய கவனம் செல்லும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள் சிம்மராசி என்பர்களே. உறவுகளுக்கு மத்தியில் உயர்வாக வருவதற்கான நிலைகள் உண்டாகும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்டுவீர்கள். சுய மரியாதை உண்டாக்கும். தன்னம்பிக்கையாக இருக்கக்கூடும். தெரியாத வேலைகளை கூட தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சம்பாத்தியத்தின் மீதாகவே இருக்கும். குடும்ப வளர்ச்சிக்காக சில முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பொருளாதாரம், தங்க நகை வாங்குவது மற்றும் சேமிப்பு சம்பந்தமான விஷயங்களில் நாட்டங்கள் உருவாகும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நல்ல உணவினை உண்டு மகிழ்வீர்கள். தேக பலம், தெய்வ பலம் கூடும். பெற்றோர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் உற்சாகம் பிறக்கும். ஒரு புதிய யுக்திகளை கையாள அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எதை செய்தாலும் சிந்திப்பீர்கள். சாதுரியமாக செயல்படுவீர்கள். உடல்நலம், மனநலம் இரண்டுமே சீராக்கும். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். தெரியாததை கூட தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள். வெளியிடங்களில் நட்புகள் வட்டாரம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்புகள் மேம்படும் நாள். தொட்ட காரியங்கள் துலங்கும். திருப்திகரமாக உணர்வீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். சாதுரியமாக இருப்பீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வருமானம் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்கள், இனிய தீபாவளி திருநாள் நல் வாழ்த்துக்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசியில் லாபத்தின் அதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. சனீஸ்வர பகவானுடைய அமைப்பானது 6ஆம் வீட்டில். எதிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பேச்சுக்களில் பொறுமையை கையாளுங்கள். மறைமுகமான நெருக்கடிகள் ஏற்படலாம். மாற்றங்கள் இருக்கும். உங்களுடைய ராசி அமைப்பின்படி விரயத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். மனக்குழப்பங்கள் இருக்கும். சரிவர தூக்கம் இல்லாமல் போக்கும். அயன சயன போகஸ்தானம், படுக்கை ஸ்தானம் என்பது 12வது வீட்டை குறிக்கக்கூடியது. அதே போல வெளிநாட்டு பயணங்கள் சொல்லக்கூடியது 12ஆம் வீடு. 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் சூரிய பகவான். சூரிய பகவான் விரையாதிபதி. புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி. செவ்வாய் பகவான் என்பவர் 3க்கும் 8ஆம் வீட்டிற்குரியவர், அஷ்டமாதிபதி. ஆக உங்களுடைய செயல்களில் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதனுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு செய்யுங்கள். மறைமுகமான நெருக்கடிகள் ஏற்படலாம். இதனால் பணப்பற்றாக்குறை உருவாகலாம். சில நேரம் கையில் பண இருப்பு குறையலாம். தேவைக்கு ஏற்றாற்போல் சிக்கனமாக இருங்கள். வரம்பு மீறிய செலவுகள் வைத்துக் கொள்ள வேண்டாம். யாருக்கு எந்த உதவிகள் செய்தாலும் எதற்காக செய்கிறோம், இதனால் என்ன பலன் என்பதை உணர்ந்து செய்தால் நல்லது. தேவையில்லாதவர்களுக்கு உதவி செய்து பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. வாழ்க்கையில் ஏற்றங்கள் பிறக்க, முன்னேற்றங்கள் உருவாக்க இறை வழிபாடு அவசியம். எந்த சூழ்நிலைகளிலும் தன்னிலை மாறாமல் இருப்பது நல்லது. மற்றவர்களுக்காக சில விஷயத்தை விட்டுக் கொடுத்தாலும் அது எதற்காக என்பதை புரிந்து செய்தல் வேண்டும். யாருக்காகவும் பொறுப்புகளை ஏற்காதீர்கள். பிறருடைய பிரச்சனைகளை சிக்கிக் கொள்ளாதீர்கள். பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். கூடுமான வரையில் அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். குழந்தைகளுடைய செயல்களில் கவனமாக இருப்பது நல்லது. குடும்ப உறவினர்களிடத்தில் மனம் விட்டு பேசினால் ஒரு சில விஷயங்கள் புரிதல் உண்டாகும். ஆலோசனைகள் அதிகரிக்கும் நாள். வியாபாரத்தில் எதிர்பார்த்து சில உதவிகள் தாமதமாகத்தான் கிடைக்கும். கேட்ட இடத்தில் பணம் என்பது உங்களுக்கு காணப்படாது. சில நேரம் தேவைக்கு அதிகமாகவே பணம் செலவாக நேரலாம். கூடுமான வரையில் இந்த நாளை மிக மிக கவனமாக கொண்டு செல்லுங்கள். எண்ணத்தின்படி உங்களுடைய வேலைகள் நடக்க வேண்டுமானால் நிதானம், திட்டமிடுதல் என்பது நல்லது. தேடல்கள் அதிகரிக்கும். புதிய விஷயங்கள் பற்றிய சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். எதிர்காலத்திற்காக சில திட்டங்களை வகுப்பீர்கள். சில முயற்சிகள் மட்டுமே சில நன்மையை தரும். பாராட்டுகள் கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்றபடி முன்னேற்றங்கள் பிறக்கும்.
உழைப்பை அதிகப்படுத்த நினைப்பீர்கள். உங்களுடைய செயல்பாடுகளில் சில அசதிகள், தோய்வுகள் வரலாம். எண்ணத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுடைய வேலைகளை பாரத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. கடினமான முயற்சிகளுக்கு ஏற்புடைய நாள் அல்ல. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரன் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையை கையாளுங்கள். நிதானம் வேண்டும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அனுசரித்து போவது நல்லது. கூடுமான வரையில் கையில் பணப்புழக்கம் குறைவாக இருக்கும். இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை லாவகமாக கையாண்டால் நிச்சயம் ஒரு நல்லது நடக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளாக இருக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உடல் ரீதியாக சில சங்கடங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். இந்த நாள் உங்களுக்கு சில நன்மைகள் பிறக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் தீபாவளி திருநாள். உங்களுடைய ராசி அமைப்பின்படி கிரகங்களினுடைய நிலையில் உயர் அதிகாரிகளிடத்துல விட்டு கொடுத்து செல்லணுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பவர்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் விட்டு கொடுத்து பேசுவது, செயல்படுவது நல்லது. நன்மைகள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுடைய வேலைகளை மிக கவனமாகவும் கனிவோடு செய்ய வேண்டியது நல்லது. பிறரிடம் பணிந்து நடந்து கொள்ளுங்கள். அதிலும் அனுசரணையான முறையோடு இருந்தால்தான் அலுவலகத்தில் உங்களால் நீடித்த ஒரு நிலையில் இருக்க முடியும். வேலையில் ஏற்படக்கூடிய சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டாலே போதுமானது. அனைத்தும் சீராக்கிவிடும். தனவரவில் ஏற்ற இறக்கமான ஒரு நிலை இருக்குங்க. கையில் ஓரளவிற்கு பணப்புழக்கம் இருந்தாலும் தேவைகளை மட்டுமே நிறைவேற்றிக் கொள்ள முடியுமே தவிர அதீதமான பணப்புழக்கம் என்பது காணப்படாது. என்ற வரையில கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து இந்த தீபாவளியை திருப்திகரமாக கொண்டாடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பார்கள். அதுக்காக இருப்பதை வைத்து நீங்கள் எப்படியெல்லாம் மன மகிழ்ச்சியோடு இருக்க முடியுமோ அந்த வகையில் செயல்படுத்தினாலே போதும். மிகவும் அனுபவம் பெற்றவர்கள் நீங்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களையும் அவ்வப்போது கேட்டுக்கொள்வது நல்லது. குடும்ப நபர்களுடைய ஆதரவு பெரும்பாலும் இருக்குங்க. ஆன்மீகம் சம்பந்தமான வேலைகள், அதை சார்ந்த ஒரு பணிகள், பயணங்கள்லாம் மேற்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது. ஆன்மீக ரீதியான செயல்பாடுகளில் இருப்பவர்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கும். ஆக எப்படிப்பட்ட சிரமங்கள் இருந்தாலும் அவை சூரியனை கண்ட பனி போல மறைந்துவிடும். பண ரீதியாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மத்தியமமான பலன்கள் தான் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகள்ல மாற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கலாங்க. இயந்திரம் சம்பந்தமாக ஒரு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியல் நடத்துபவர்கள் பொறுமையாகத்தான் இருந்தாக்க வேண்டியிருக்கும். வேலையாட்களுக்கு தகுந்த ஒரு பண உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள். மற்றவர்களிடத்துல வேலையாட்களிடத்துல தட்டி கொடுத்து சென்றால் மட்டும்தான் வேலை நடக்கும். அவர்களிடத்தில் எந்த விதமான புது முயற்சிகளோ எடுபடாது. இந்த நாள் உங்களுடைய சுய சிந்தனையின் மூலம் செயல்படுத்தக்கூடிய விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. வீட்டில் தனவிருத்தி ஏற்படுவதற்கும் பணவரவு அதிகரிப்பதற்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். தீபாவளி திருநாள், அதாவது தீபங்களை அதிகமாக ஒளிர விடுவதாக ஐதீகம். வரிசையாக நீங்கள் தீபங்களை ஏற்றி வீட்டில் அழகு பெற செய்தாலே தனலட்சுமியுடைய அனுகிரகத்தையும் குபேர லட்சுமியுடைய அனுகிரகத்தையும் பூரணமாக பெறுவீர்கள். உங்கள் வீட்டினுடைய தென்மேற்கு மூலையில், அதாவது குபேர மூலையில் நீங்கள் இந்த அகல் விளக்கு தீபமானது ஏற்றுவது சிறப்பு. அதிலும் தூய்மையான நல்லெண்ணெய் இட்டு தீபங்கள் ஏற்றலாம். அல்லது மகாலட்சுமிக்கு உகந்ததான பசு நெய் இட்டு விளக்கு ஏற்றுவது இன்னும் சிறப்பை ஏற்படுத்துங்க. பண ரீதியாக சங்கடங்களை சந்திப்பவர்கள் மட்டுமல்ல, அனைவருமே இந்த நாளில் தென்மேற்கு மூலையில் தீபங்கள் ஏற்றுவதால் சிறப்பான பலன்களையும் பெறுவதோடு வாழ்க்கையின் தரம் உயருங்க. இந்த ஒரு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. எப்பொழுதும் நீங்கள் வெள்ளிக்கிழமை தினத்திலோ மற்ற நாட்களிலோ வரலட்சுமி விரதம் அல்லது மற்ற நோன்புகளில் தீபங்கள் ஏற்றுவதை காட்டிலும் இந்த தீபாவளி திருநாள் நரகாசூரனை வதம் செய்த நாள். ஆக இந்த நாளில் குபேர லட்சுமியை நினைத்து விளக்கேற்றுவதால் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் கூடுதலான முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு முயற்சிகள் செய்வது அவசியம். ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஓரையில் பொதுவான விஷயத்திற்கு மிகவும் உகந்த ஓரை. செவ்வாய் ஓரையில் சுப காரியங்கள், அதாவது சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு நல்லது. கல்வி சம்பந்தமான செயலுக்கு சுக்கிர ஓரை சிறந்தது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை ஈடுபாடு அதிகரிக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் தீபாவளி திருநாளில்
எதிர்பார்த்திருந்த சில உதவிகள்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமையுங்க. வரவேண்டிய இடத்திலிருந்து தன வரவுகள் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே உங்களுக்கு பணம் கிடைக்கும். வெளியூர் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். அதிலும் விடுமுறை நாட்கள், தீபாவளி திருநாள் என்பதால் குடும்ப நபர்களோடு வெளியூர் செல்வதற்குண்டான முயற்சிகள்லாம் கைகூடி வருங்க. சுற்றுலா செல்லக்கூடிய நிலைகளும், அதே நேரத்தில் உறவுகளோட ஒருவருக்கொருவர் மனம் விட்டு கலகலப்பாக சந்தித்து பேசக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. கொடுக்கல் வாங்கல் சார்ந்த பணிகளில் லாபகரமான சூழல் ஏற்படும். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் தொட்டதெல்லாம் துலங்கும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். எண்ணிய விதங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை முன்னேற்றிக் கொள்வீர்கள். வாழ்வாதாரம் பெருகும். அதிர்ஷ்டகரமான நாளாகவே தொடங்குகிறது. மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை பூரணமாக இன்றைய தினம் நீங்கள் பெறுவீர்கள். வியாபாரங்கள்ல இருந்த முடக்கெல்லாம் விலகிடுங்க. வருமான அதிகரிப்பு உண்டாகும். தொழிலை எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். சாதகமான அமைப்புகள் இன்றைய நாள் உண்டு. சமூகம் தொடர்பான சிந்தனைகள், அது மட்டுமல்ல சமூகம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கும் சாதகமான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். பட்டம் பதவி உயர்வுகள் உண்டாக்குங்க. கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகிறது. தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற்றவர்கள் நீங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. இந்த தீபாவளி திருநாளில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். அது மட்டுமல்ல, சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாள் அலங்கார பிரியர், சிவன் அபிஷேக பிரியர். திங்கட்கிழமை தினத்தில் தீபாவளி திருநாள் வருவதால் சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ளலாம். அபிஷேக ஆராதனைகள் செய்வது சிறப்பு. இந்த நாள் பசும்பாலால் அபிஷேகம் செய்து நால்வர் பெருமக்கள், அதாவது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளுக்கு வஸ்திரங்கள் தானம் செய்ய வேண்டும். புது வஸ்திரங்களை உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் உள்ள மூர்த்திகளுக்கு, தேவதைகளுக்கு அணிவித்து வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த நாள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுறதோட உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு போதிய ஒரு ஆதரவை உண்டாக்கும். புதிய நம்பிக்கை ஏற்படுத்துங்க. வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உண்டு. எல்லா விதமான நன்மைகளையும் இந்த நாள் பெறப்போகிறீர்கள். கொடுக்கல் வாங்கல் மட்டுமல்ல, தனவரவுகளும் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நாளாகவே இருக்கிறது. ராசிக்கான அமைப்பு படி ஓரைகள் என்று பார்க்கும் பொழுது சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர ஓரையில் செய்தால் நல்லது. குரு ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களை வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிப்படி அன்பர்கள் இந்த தீபாவளி திருநாளில் வியாபாரம் சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும். வருமான உயர்வு என்பது அதிகரிக்குங்க. இதுவரையில சரிவர சம்பளம் கூட சரியாக வாங்க முடியாதவர்களுக்கு கூட ஒரு வருமான விருத்திங்கிறது அதிகரிக்கும். சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கும், வியாபாரங்களில் பங்கீடு எடுத்துக்கிறவங்களுக்கும், பங்குதாரர்களாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதலான ஒரு வருமானம் அதிகரிக்கும். விற்பனை அமோகமாக இருக்கும். முதலீடு செய்து பணத்தை பெறுவதற்குண்டான நாளாகவும் இருக்கிறது. மனசுல இருந்துட்டு வந்த குழப்பங்கள்லாம் குறைய போகுதுங்க. மனம் தெளிவடையும். மனசுல இருந்துட்டு வந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறையுங்க. புதுவிதமான ஒரு தேடலுங்கிறது அதிகரிக்கும். வாழ்க்கையில எப்படியாவது உயர்ந்தே ஆகணுங்கிற லட்சியத்தோடு போராடுவீர்கள். உங்களுடைய தேடலுக்கு ஏற்றாற்போல் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். முயற்சிகள் திருவினையாக்கும் என்பார்கள். அதுபோல உங்களுடைய செயல்கள் யாவும் வெற்றி பெறுவதற்குண்டான அமைப்புகள் காணப்படுதுங்க. விரும்பின மாதிரியான பொருட்களை வாங்குறது, மனசுக்கு பிடிச்ச மாதிரியான இடங்களுக்கு போவது, பிடித்த உணவுகளை சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கலாம். அரசு சார்ந்த வேலைகள் இருக்கிறவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் அதிகமாகவே இருக்கு. மாணவர்களுக்கு படிப்புல ஒரு தனி ஆர்வம் இருக்கும். உங்க வகுப்பிலேயே முதல் மாணவ மாணவியர்களாக வருவதற்குண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படுங்க. புதுவிதமான எண்ணங்கள் அதிகரிக்கும். படிப்பு விஷயமாக வெளியிடங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஆதாயமான போக்கே காணப்படுகிறது. அசதிகள், உடல் வலி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் குறையுங்க. பயணங்களால புதுவிதமான ஒரு நபர்களுடைய ஆதரவு ஏற்படலாம். உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறுவதற்கு சற்று கடுமையாக உழைத்தாலும் அதற்கேற்றபடி நல்ல பலன்கள் அதிகரிக்குங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் சற்று அக்கறையோடு இருப்பது நல்லது.
குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவே இருக்கிறது. தீபாவளி திருநாள் உங்கள் வீட்டில் மன மகிழ்ச்சியும் எல்லாவிதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகுங்க. அதே நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களிலும் கூடுதலான ஒரு அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். தெய்வ திருப்பணிகளில் நீங்களாகவே முன்வந்து தெய்வ காரியங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆத்ம திருப்தி உண்டாகும். மன நிறைவோடு காணப்படுவீர்கள். குபேர லட்சுமி பூஜைக்கு மிகவும் உகந்த நாள் ஆக இல்லத்தில் தீபங்களை அதிகப்படியாக ஏற்றி ஒளிர் விடுவது லக்ஷ்மியினுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு பூரணமாக்க கிடைக்க செய்யுங்க. எல்லாவிதமான நன்மைகளும் பெறுவதற்கு மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டியது அவசியம். பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது 3 முதல் 4:30 மணிக்குள்ளாக கங்கா ஸ்நானம் செய்துவிட்டு குளித்துவிட்டு அதன் பிறகு தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். அதிலும் தென்மேற்கு மூலையில் குபேர மூலை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் நல்ல சுத்தமான நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. உங்களுடைய கஷ்டங்கள் பூரணமாக நிவர்த்தி அடைவதற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல மாலை நேரத்திலும் பிரதோஷ காலத்தில் நீங்கள் அந்த தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது குபேரனுடைய அனுகிரகத்தை நீங்கள் பூரணமாக பெற முடியும். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப ஹோரைகள் பொதுவாக சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், குரு ஓரை உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறைய பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையுடன் ஒரு சில புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாள். வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த நல்ல முடிவுகள் எதிர்காலத்திற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதோடு நல்ல ஆதாயமும் உண்டாகும். அற்புதமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். மனதில் நம்பிக்கை உணர்வுடன் செயல்பட்டால் அனைத்துமே முன்னேற்றம் நிறைந்ததாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களது எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். இவை மனதிற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை ஏற்படுத்தி தரும். யாரும் இல்லை என்கிற கவலை இனி உங்களுக்கு கிடையாது. மற்றவர்கள் மூலமாக நல்ல உதவியும் நல்ல ஆதரவும் கிடைப்பதால் வேலையில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மந்தத்தன்மை என்பது காணப்படாது. எண்ணத்தில் அழகு இருக்கும். திறம்பட செய்வீர்கள். நேர்த்தியாக காரியங்களில் ஈடுபடுவதால் நல்ல ஒரு புகழும் பாராட்டுதல்களும் கிடைக்கக்கூடிய நாள். மனதில் இருந்த கவலைகள் மறைந்துவிடும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடும். தம்பதியர்களிடையே நல்ல ஒரு நெருக்கம் காணப்படுவதால் அந்யுன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சமாதானமும் அதிகமாகும். உங்களது செயல்பாடுகள் மற்றவர்கள் வியக்கக்கூடிய வகையில் காணப்படலாங்க. பிறர் செய்ய முடியாத காரியங்களை கூட நீங்கள் மிக எளிதாக செய்து முடித்து விடுவீர்கள். அந்த அளவிற்கு நல்ல ஒரு ஆற்றல் அதிகரிக்கக்கூடும். வியாபாரத்தில் இருந்த போட்டிகளை சாதுரியமாக சமாளிப்பீர்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய தனித்தன்மை உங்களுக்கு உண்டு. வியாபாரத்தில் இருந்து வந்த எதிரிகளை கண்டுகொள்வதோடு போட்டிகளையும் மிக சரியாக சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. உத்தியோக வேலைகளில் உயர் அதிகாரிகளிடமிருந்த எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்குங்க. எந்த ஒரு கோரிக்கைகள் வைத்தாலும் அவை நிறைவேறிவிடும். உங்களுக்கான ஒப்புதல் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. உங்களுடைய ராசிக்கான கிரக அமைப்பு இன்று சீராக இருப்பதால் நல்ல ஒரு அமைப்பு காணப்படும். பிறருடைய ஆதரவு அதிகரிக்கும். நெருங்கிய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நட்பு வட்டம் விரிவடையலாம். ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக இருந்த சந்தேகங்கள் நிவர்த்தியாகும். தகுந்த ஆசிரியர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அதிகப்படுத்தலாம். நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். மேல் படிப்புக்காக வெளியிடங்களில் தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகலாம். மகர ராசி மாணவர்களே, உங்களுடைய படிப்பின் தன்மைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். உலகியல் வாழ்க்கை குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கலாங்க. நட்பு வட்டத்தின் காரணமாக மிகப்பெரிய அளவில் நீங்கள் சாதிக்கவும் முனைவீர்கள். விளையாட்டு போட்டிகளில் பங்கு கொண்டு வெற்றி பெறக்கூடிய நாள். வியாபார பணிகளில் சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கலாம். எதுவாக இருந்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடன் அவற்றை அணுகினால் எந்த வீண் பிரச்சனைகளும் காணப்படாது. தடைகள் அற்ற ஒரு நிலை இன்றைய நாள் இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். இதனால் மன மகிழ்வுடன் லாபகரமான போக்கு காணப்படலாங்க. பொதுவாக சொல்ல வேண்டுமானால் இன்று மேன்மையான நாளாக இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கான நட்பு ராசி, பகை ராசி எது என்பதை அறிந்து கொண்டு இந்த ராசிக்காரர்களோடு மட்டும் நீங்கள் தொடர்பில் இருந்தால் நல்லது. கூட்டாளிகளாகவோ பங்குதாரர்களாகவோ இருக்கலாம். அல்லது உங்களுடைய வெளி நடவடிக்கைகளில் கூட இந்த நட்பு பகை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களை அறிந்து கொண்டு செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். நட்பாக இருக்கக்கூடிய ராசிகள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். இந்த 5 ராசிக்காரர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். பகை ராசி மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். இந்த 4 ராசிக்காரர்களும் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள். உங்கள் ராசிக்கான சுப ஹோரைகள்
சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடும். சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து, அரசாங்கம் சார்ந்த சுப விஷயங்களுக்கு நல்லது. பணம், கல்வி இவையெல்லாம் புதன் உரையில் ஈடுபடுங்கள். தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர ஹோரை உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு புதன் உரை ஏற்றது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மயில் நீலம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களை வெற்றிகரமான நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் நீங்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்குங்க. கூடுதலான வேலைகள் செய்ய வேண்டிய சூழல் இருக்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் இருப்பதால் எதிலும் கவனத்துடன் செயல்படுங்கள். நெருக்கமானவர்கள் மூலம் அலைச்சல்கள் உண்டாக்கக்கூடும். எதிலும் செயல்பாடுகளில் நிதானம் தேவை. அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய நாள். குடும்ப உறவில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு அமைதி போக்கோடு இருப்பது நல்லது. நெருக்கமானவர்களுடைய குண நலன்களை அறிந்து பேசுதல் வேண்டும். பிறருடைய மனதை துன்பப்படுத்தாதபடிக்கும் அல்லது உங்களுடைய வார்த்தைகளால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வராதபடியும் பார்த்துக் கொள்வது நல்லது. மாணவர்கள் படிப்பு சம்பந்தமாக உங்களுக்கு திருப்திகரமற்ற நிலை இருக்கும். படிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட சரிவர படிக்க இயலாது. அது மட்டும் இல்லாமல் மனநிலையில் ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம். பயம் இருக்கும். பதற்றத்தோடு செயல்படுவீர்கள். பதறிய காரியம் சிதறும் என்பார்கள். அதுபோல எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம். குழப்பங்கள் ஏற்படும் பொழுது தியானத்தில் ஈடுபடுங்கள். மூச்சு பயிற்சி செய்வது, சில ஆசனங்களை கடைபிடிப்பது, யோகாசனங்கள் செய்வது, இப்படி செய்யும் பொழுது இயற்கையாகவே உங்களுக்குள் நல்ல மாற்றம் உருவாகும். மாணவர்கள் அல்லாதவர்களும், வியாபாரிகள், தொழிலாளிகள் அல்லது தொழில் அதிபர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் தியானம். அந்த தியானத்தில் ஈடுபட்டாலே மனம் புத்துணர்ச்சியாகும், உடல் நலம் பெறும், சிந்திக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, இந்த நாளில் சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அஞ்ச தேவையில்லை. எந்த அளவிற்கு அமைதி போக்கோடு இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால் பணத்தை யாரிடம் கொடுக்கிறீர்கள் அல்லது பணத்தை வாங்குகிறீர்கள் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அந்த நேரத்திற்கு பணம் கிடைத்தால் போதும் என்று அந்த பணத்தை வாங்கக்கூடிய நபர்களுடைய சுபாவங்களை அறிந்து கொண்டு செயல்படுங்கள். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவசரப்பட்டு பணத்தை வாங்கிவிட்டு பிறகு நீங்கள் துன்பப்பட வேண்டாம், தவிர்த்து விடுங்கள். வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் இழுபறியான சூழ்நிலைகள் இருக்கலாம். எதிர்பார்த்த தீர்ப்பு என்பது இந்த நாளில் காணப்படாது, காலதாமதமாக வந்து சேரும். தாய்மாமன் வழியில் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சொத்துக்கள் விஷயமாகவோ அல்லது குடும்ப நிகழ்ச்சிகள் அல்லது குடும்பத்தினுடைய உறவு நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு சில மனக்கசப்புகள், இதன் காரணமாகவும் உங்களுக்கு வெறுப்பு உணர்வு வரலாம். விரும்பத்தகாத விஷயங்கள் நடக்கலாம். இருந்தாலும் பெரியவர்களுக்கு நீங்கள் தகுந்த மதிப்பளித்து நடக்க வேண்டும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சார்பாக இல்லை என்றால் அமைதியோடு இருப்பதுதான் நல்லது. காலச்சக்கரம் உங்களுக்கு சார்பாக வரும். அதுவரையில் பொறுமையாக இருங்கள். விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு ஏற்புடையது. ஆவணங்களில் கையெழுத்திட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது ஆவணங்களை சரியாக சரிபார்த்து படித்து அதன் பிறகு நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். கவனத்துடன் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இருந்தாலும் வெளியே செல்லக்கூடியவர்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட இன்று மன திருப்தியும் சந்தோஷமும் தரக்கூடிய வகையில் சுபமான நாள் என்றே சொல்லலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுடைய செயல்பாடுகளில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் இருந்தால் அனைத்தையும் நீங்கள் வென்றுவிட முடியும். எந்த பிரச்சனைகளும் காணப்படாது. செவ்வாய்க்கிழமை தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு செய்தால் நல்லது. 6 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதிலும் நல்லெண்ணெய் அல்லது இலுப்பை எண்ணெய் 6 தீபங்கள் முருகப்பெருமானுக்கு ஏற்றி அரளிப்பூ மாலை சாற்றி தூப தீப ஆராதனை செய்து வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள் யாவும் தீர்ந்துவிடும். முருகனை எண்ணுவோருக்கு சகல காரியமும் கைகூடி வரும். அனைத்து விதமான நற்பலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள். வேலும் மயிலும் துணை என 6 முறை உச்சரித்து வர அற்புதமான பலன்களும் வாழ்க்கையில் அதிசயமும் உண்டாக்கக்கூடும். இந்த நாளை தவற விடாமல் மேற்கூறிய வார்த்தைகளை நம்பி நீங்கள் செய்யுங்கள். முருகனுடைய அருள் உங்களுக்கு துணை நிற்கும். இந்த நாள் ஹோரைகளை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். உங்களுடைய ராசிக்கான சுபஹோரைகள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலனை உண்டு பண்ணும். பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்குதல் புதன் ஓரையை ஏற்புடையது. தொழில் சார்ந்த முடிவுக்கு செவ்வாய் ஓரையும் அல்லது
சுக்கிர ஹோரையும் சுபத்தை உண்டாக்கி தரும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தால் அந்த நேரத்தில் புதன் ஹோரை இருப்பதாக பார்த்துக் கொள்வது நல்லது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுப்புகள் அதிகரிக்கலாம், இருந்தாலும் திறமையுடன் கையாளுவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். எந்த ஒரு முடிவினையும் இந்த நாளில் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். தெய்வ வழிபாடு மேற்கொண்டு குலதெய்வ வழிபாடும் செய்தால் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பிறருடைய ஆதரவு கிடைக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நீங்கள் பூரணமாக பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். வாழ்க்கை துணைவரோட ஒரு சில இடங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய பயண வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்ப விஷயமாகவோ அல்லது பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் உறவுகளை சந்திக்கக்கூடிய விஷயம், உங்களுடைய சொந்த காரியத்திற்காக நீங்கள் வெளியே அவசியம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல இருந்த இழுபறியான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடுங்க. வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக வரக்கூடிய நிலைகள் இருக்கு. ஏதோ ஒரு அவசர தேவைக்காக பிறரிடம் கடன் கேட்டாலும் கூட அந்த பணம் கிடைக்கக்கூடும். உங்களிடம் பணம் வந்த பிறகு அவற்றை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகுங்க. கடன் வாங்குவதாக மட்டும் இருக்கக்கூடாது, அவற்றை எந்த அளவிற்கு வேகமாக திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணங்களும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடும். பொதுவாக மற்றவர்களிடம் கேட்பது என்பது உங்களுக்கு இயலாத ஒரு விஷயமாக இருக்கும். அதிகமான ஒரு கௌரவ உணர்ச்சிகள் உங்களுக்கு கூடுதலாக இருக்குங்க. இயல்பாகவே நீங்கள் கொடுக்கக்கூடியவராக இருப்பீர்களே தவிர வாங்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டீங்க. மீனராசி அன்பர்களே, உத்தியோகம் சார்ந்த வேலைகள்ல பொறுப்புகள் கூடுதலாக இருக்குங்க. உங்களுக்கான வேலை பளு அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் செய்தே தீர வேண்டும் என்கிற கட்டாயத்தின் அடிப்படையில நீங்க வேலை செய்வீங்க. இதனால உங்களுக்கு மன உளைச்சல்கள் வந்து நீங்கலாம். பொறுப்புகள் அதிகரிக்க உங்கள் குடும்ப நபர்களுடன் பேசக்கூடிய நேரம் குறைவாகவே இருக்குங்க. பிள்ளைகளோட சேர்ந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படலாம். அவர்களோடு நீங்கள் நேரத்தை செலவழிப்பது சற்று குறைவாகவே இருக்கக்கூடும். உடனிருப்பவர்களுடைய குணங்களை அறிந்து செயல்படுவீங்க. காரசாரமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மீனராசி அன்பர்களே, எந்த ஒரு வார்த்தைகளாலும் பிறரை பாதிக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் முன்னேற்றம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மாணவர்களே, கவனமோடு படிக்க வேண்டிய நாள். உயர் பதவியை அடையக்கூடிய வகையில் கடுமையான முயற்சியை நீங்கள் மேற்கொண்டால் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அவ்வப்போது ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகளை நீங்கள் சரி செய்து கொள்வது நல்லது. மீனராசி அன்பர்களே, இந்த நாளுக்குண்டான வகையில் பார்க்கும் பொழுது ஹோரைகளை தெரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. சூரிய ஹோரை, செவ்வாய் ஹோரை, குரு ஹோரை, சுக்கிர ஹோரை, இந்த 4 கிரக ஹோரைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு சுபத்தை உண்டாக்கி தருங்க. குரு ஹோரையில சிறப்பான நிகழ்ச்சிகள் செய்கிறது. சொத்து வாங்குதல் இவற்றை நீங்கள் குரு ஹோரையில் செய்யலாம். ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிபவர்கள் சொத்துக்களை வாங்குவதாகட்டும் விற்பதாக இருக்கட்டும், இந்த ஒரு உரையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் வியாபார விஷயமாக நல்ல ஒரு நிலைக்கு வருவீங்க. அரசு சார்ந்த செயல்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. பணம் சம்பந்தமாக சுக்கிர ஓரையும், மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் புதன் ஓரை எப்பொழுதுமே சிறப்பான விஷயங்களை ஏற்படுத்தி தரும். செவ்வாய் அல்லது புதன் ஓரையும் சரி, குரு ஓரையும் எப்பொழுதும் உங்களுக்கு சுப பலனை உண்டாக்கி தரும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இழுபறிகள் குறைய பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் உங்களுடைய ராசிப்படி நடப்பதற்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நற்பவி நற்பவி நற்பவி.